ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா குக்கிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஜாம் கேக்கு தான் பண்ண போகிறேன். இந்த ஜாம் கேக்கு பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் எல்லா பொருளுமே அளந்து எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் மைதா மாவை ஒரு சல்லடையில் கொட்டி நல்லா சலித்து எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். சலித்து சேர்க்குறதால கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சலித்து எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். மைதா மாவு அளந்த அதே கப்பில் பாதி கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். இந்த சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில். அந்த ஆயிலையும் அந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றிக்கலாம். வாசனை இல்லாத ஆயிலாக இருக்கணும். ஆயிலுக்கு பதிலாக பட்டரோ இல்லைனா நெய்யை கூட அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். அதையும் அந்த மிக்ஸி ஜார்லேயே உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வேணான்னா முட்டைக்கு பதிலாக 1/2 கப் கெட்டியான தயிர் அதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக முட்டையோட ஸ்மெல்லு போகிறதுக்கும் கேக்கோட ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கும் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இதில் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே மிக்சியில் விப்பிங் மோடில் இது மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த மிக்சிங்கை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம சலித்து வச்சுக்கிற மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் இது மாதிரி நான் கலந்து விட்டுக்கிறேன். விஸ்கு வச்சு கூட கலந்துக்கலாம். நான் ஸ்பூன்லேயே கலந்துக்கிறேன். எடுத்து வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கேக்கோட பேட்ரு ரெடி ஆகிடுது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது மாதிரி தான் இருக்கணும். அடுத்தது கேஸில் ஒரு குக்கரை வச்சு குக்கரில் கொஞ்சமாக சால்ட்டு கொட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த டிஃபன் பாக்ஸில் ஒரு பட்டர் ஷீட் வச்சு அதில் நெய் இல்லைன்னா எண்ணெயை கூட நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கேக் டீன் இருந்தால் கூட அதில் கூட இது மாதிரி எண்ணெய் தடவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த டிஃபன் பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கேக் பேட்டர், அது இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கிண்ணத்தில் பாதி அளவு இல்லைனா 3/4 அளவு தான் இருக்கணும். ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது பேக்கிங் ஆகும்போது நல்லா மேலே ஃப்ளஃபி ஆகிட்டு வழிய ஆரம்பிச்சிடும். இப்போ இது மாதிரி ஒரு டூத் பீக்கோ இல்லைனா கம்பியோ வச்சு இது மாதிரி நம்ம செஞ்சு விட்டோம்னா கேக்கு வெந்து வரும்போது ஈவனாக இருக்கும். இது மாதிரி தட்டி விட்டோம்னா அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸில் ரிலீஸ் ஆகிடும். இப்போ குக்கர் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அந்த கேக் டின்னை இது குக்கர் உள்ளே வச்சு நம்ம மூடிடலாம். இதில் கேஸ்கெட்டோ இல்லைனா வெயிட்டோ எதுவுமே போட வேண்டியதில்லை. ஒரு 30 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். குக்கரை திறந்து பார்த்தோம்னா கேக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வெந்திருக்கு. கேக்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு டூத் பிக் இல்லைனா இது மாதிரி ஒரு கம்பி வச்சு கேக்கில் குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ கேக் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து வெளில வச்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு கத்தியால் கேக்கோட ஓரங்கள்லேருந்து எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டோம்னா கேக்கு ஈஸியாக வெளில வந்துடும். கேக் டின்னை திருப்பி போட்டு இது மாதிரி தட்டி எடுத்தோம்னா ஈஸியாக கேக்கு வந்துடும். பாருங்கள், கிண்ணத்துலேயும் எதுவும் கேக்கு ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு. இப்போ கேக்கு மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்து விட்டுடலாம். இப்போ கேக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நான் எவ்வளோ நல்லா அழுத்தம் கொடுத்து காட்டுறேன், நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த கேக்கை ஒரு கத்தியை வச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள் கேக்கு எவ்வளோ ஸ்பாஞ்சாக நல்லா பஞ்சு மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த கேக்கை இன்னும் நல்லா அழகாகவும் நல்லா டேஸ்டியாகவும் பண்ணலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் ஜாம் எடுத்திருக்கேன். என்கிட்ட 1 ஸ்பூன் அளவு தான் ஜாம் இருந்துச்சு. இந்த ஜாமை ஒரு எவர் சில்வர் கிண்ணத்தில் வச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணும் போது லைட்டாக லிக்விட் இது மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் ஆகும். இந்த டைமில் இதை எடுத்துடலாம். லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற இந்த ஜாமை இந்த கேக் மேல் பகுதி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தாவை இது மேலே இது மாதிரி நான் தூவி விட்டுக்கிறேன்.
இது பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இது மாதிரி ஜாம் கேக் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேக் செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுடுவாங்க. அதனால் டெய்லி ஈவினிங்க்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு கொடுக்கலாம். வெளியில் எங்கேயும் போகாமல் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரியான கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஜாம் கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் பிருந்தா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.